திருமலையில வேடுவன் ஒருத்தர் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பக்தராக இருக்கிறாங்க. அவங்க தினமும் தினை மாவும் தேனும் பெருமாளுக்கு அர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. எப்பொழுதும் பெருமாளை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய மகனையும் அதே போல தான் அவங்க வளர்க்குறாங்க. அவ்வளவு பெருமாள் பக்தராக தான் வளர்க்குறாங்க. ஒரு நாள் மகனை அழைச்சிக்கிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யறதுக்காக வராங்க. ஆனால் அன்று அவங்க தேன் எடுத்துட்டு வர மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் கிட்ட தினைமாவை கொடுத்துட்டு, நான் இங்க எங்கேயாவது தேன் கூடு இருக்கும், நான் தேன் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பெருமாள் முன்னாடி அந்த பையனும் அந்த தினைமாவை வைத்து கொண்டு உட்கார்ந்துருக்காங்க. தந்தை போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் தேன் கொண்டுட்டு வரல. அதுக்குள்ள அந்த சின்ன பையனுக்கு பசிக்குது. அவங்களும் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. பெருமாளுக்கு அர்ப்பணம் செஞ்சதும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தை அல்லவா, பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க கையில இருக்க தினை மாவை கொஞ்சம் பெருமாளுக்கு அர்ப்பணம் செஞ்சிடுறாங்க. செஞ்சிட்டு பெருமாளை வணங்கிட்டு அந்த தினை மாவை அவங்க சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேடுவன் வந்து பார்க்கும் பொழுது அங்கே தினை மாவு மகன் சாப்பிட்டு விட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்க மகனை அடிக்க போறாங்க. அந்த சமயத்தில் அங்கு பிரகாசமான ஒளியுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் சதுர்புஜராக காட்சி தராங்க அவங்க 2 பேருக்கும். உடனே 2 பேரும் பகவானிடம் சாஷ்டாங்கமாக வணங்குறாங்க. அதுக்கப்புறம் பெருமாள், என்னுடைய பக்தரை எதுக்காக நீ அடிக்க போனாய் அப்படின்னு வேடுவன் கிட்ட கேட்குறாங்க. உடனே அவரு, நான் தினைமாவு கொடுத்துட்டு போனேன், தேன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த தினைமாவை சாப்பிட்டுட்டான், அதனால தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெருமாள் இருந்துட்டு, எனக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு தான் உன் பையன் சாப்பிட்டான், அதுக்காக நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் தேனும் தினைமாவும் தான் நான் கொடுப்பேன், எப்படி தேன் இல்லாம தினைமாவை அர்ப்பணம் செய்யலாம், அப்படி அது தப்பு தானே, அதனால தான் நான் அடிக்க போனேன் அப்படின்னு வேடுவன் சொல்றாங்க. அப்போ பெருமாள் சொல்றாங்க, என்னுடைய பக்தர்கள் எனக்கு எது கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். தண்ணீராக இருந்தாலும் சரி, மிக பெரிய செல்வமாக இருந்தாலும் சரி, மனதளவில் எனக்கு அர்ப்பணம் செஞ்சாலும் சரி, அவங்களுடைய தகுதிக்கேற்று எதை அவங்க அர்ப்பணம் செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஒருவேளை எதுவுமே அவங்களால அர்ப்பணம் செய்ய முடியலன்னாலும் அவங்களுடைய கண்ணீரை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி இருக்கும் பொழுது தேன் இல்லாமல் இந்த தினைமாவை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? என்னுடைய பக்தர் எனக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டாங்க, எனக்கு அதுவே போதும், அதனால் தேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு அப்படின்னு பெருமாள் சொல்கிறாங்க. வேடுவனுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, பெருமாளே நேரில் காட்சி தந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு. பெருமாள் மனதளவில் அர்ப்பணம் செஞ்சா கூட சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்பவர். அதனால எப்பொழுதும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பகவான் அதை ஏற்றுக்கொள்வார், சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். நன்றி, வணக்கம்.